கோல்டு ரேட்டு சடனாக குறைஞ்சே போச்சு அப்படின்னு அவசரமாக போய் கோல்டு வாங்காதீங்க. இதை முதல் தெரிஞ்சுக்கோங்க. அதாவது கஸ்டம்ஸ் டியூட்டி 15%லேருந்து 6% ஆயிடுச்சு. அதனால் ஒரே நாளில் பார்த்தீங்கன்னா பயங்கர ட்ராப் ஆச்சு. ஆனால் இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டில் கோல்டு ப்ரைஸ் எந்த சேஞ்சுமே கிடையாது. ஸோ துபாயிலேருந்து திருட்டுத்தனமாக வாங்கிட்டு வருது, அப்படி இல்லைன்னா நகை அங்கே வாங்கி போட்டுட்டு வருதுன்னு இனிமேல் யோசிக்காமல் இந்தியாவிலே நீங்கள் தைரியமாக கோல்டு வாங்கலாம். ஆனாலும் விலை 7000 ரூபாய் கிட்ட இருக்கே, நான் எப்படி கோல்டு வாங்குறது, என்கிட்ட அவ்வளோ பணம் இல்லை அப்படின்னு யோசிச்சிங்கன்னா கோல்டு ETF ஆன்லைனில் டிமேட்டில் வாங்கலாம். அதுலேயும் கோல்டு பீஸ் ETF பார்த்தீங்கன்னா 0.01% கிராம், அதாவது கிட்டத்தட்ட இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 58-59 ரூபாயில் இருக்குது. நீங்களும் மாதம் 1000 ரூபாயிலேருந்து கோல்டில் சேமிக்க முடியும். தங்க நகைச்சீட்டுன்னு போடாமல் இந்த மாதிரி கோல்டு பீஸ், அதாவது 59 ரூபாய் 60 ரூபாயில் தான் இப்போ கிடைக்குது. அதை நீங்கள் நிறைய யூனிட்ஸ் அக்யூமுலேட் பண்ணலாம். எப்போ வேணுமோ அதை விற்றுட்டு அது மூலமாக நீங்கள் ஃபிசிக்கல் கோல்டு கல்யாணத்தப்போ உங்கள் குழந்தைக்கு வாங்கி தரலாம். ஆர்எல்ஸ் அந்த அவங்களுக்கு தான் அப்படின்னா அதை அப்படியே அவங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியும் விட்டுடலாம். ஸோ கோல்டு சேமிக்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம் இல்லை.